வந்து தனியா விடுறது கிடையாது. நிம்மதியா யாரா வந்தா அவன் பின்னாடியே அப்படியே வந்து அங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் சும்மா வந்து விளாக் பண்ணலாம். தனியா விளாக் பண்ணா இருக்குது. ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினாதான் அது விளாக். தனியா பேர் ஏற்கனவே எத்தாச்சு. நான் சும்மா விளாக் பண்ணலான்னு வந்தேன். கும்பலா இருக்கிற இடத்துல வந்து பேச. நீ எதுக்கு இங்க வந்த? உன் யாரு கூப்பிட்டது? யாரும் கூப்பிடலப்பா. சரி நம்ம அண்ணங்கிறாரு, சரி எதனா தனியா பேசுவாரு, நம்ம தனியா பேசின பேரு நம்ம எப்படி பேசலாம். அண்ணன் வந்து தனியா பேசுவேன், தம்பி வந்து பின்னாடி பேசுவேன். தம்பிக்கு இப்பதான் வந்து பர்த்டேனா போச்சு. எங்க போன? அதாவது பட்டினப்பாக்கம் போனோம். யார் யார் போனீங்க? நம்ம எல்லாம் கும்பலா போனோம். பட்டினப்பாக்கம் போயிட்டு ஒரு 4000 ரூபாய் பில்லு வச்சோம். 4000 ரூபாய் பில்லு வச்சோம். நேத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியா கடந்து அது 2000 ரூபாய் தான் ஆச்சு. நார்மல் காசு, ரொம்ப பெருசா இல்லாத நார்மலா போச்சு. சூப்பரா போச்சு. ஹாப்பி பர்த்டே. எங்க அண்ணனுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும்னா கம்பல்சரி கார்த்தி அண்ணா, முகேஷ் அண்ணா, பிங்கி அண்ணா, இவங்க 3 பேரும். வாழ்க்கை எப்படி போகுது இப்போ? வாழ்க்கை வந்து அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ஒரு நடுவுல போய் இருக்குது. அதாவது கல்யாணம் பண்ணணும்ட்டு ஒண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணுமா? அப்படி இல்ல, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். தனியா யாராலுமே வாழ முடியாது. தனியா வாழ முடியுமா உங்களால? நான் தனியா தானே இருக்கேன். இப்ப தனியா வாழ முடியாது. நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க. ஒரு துணை இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அம்மா அப்பாவை பாத்துக்கடா. அம்மா அப்பா கடைசி வரைக்கும் அம்மா அப்பா இருங்க மக்களே. அம்மா அப்பா வந்து கடைசி வரைக்கும் வருவாங்களா? வர இல்ல, உண்மை ரியாலிட்டி தான். அம்மா அப்பா கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கடைசியா வந்து நம்மளுக்கு நம்ம பொண்டாட்டி தான் நம்மள பாக்கும். நம்ம நீ மேண்டாலும் மூணாலும் பேண்டாலும் எல்லாமே நம்ம பொண்ணாடி தான் பாக்கும். சரிடா, பாதியில அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அது பாதியில விட்டு போதுன்னா நம்மளோட குறைதான். நம்ம எந்த இடத்துல எந்த குறைய வைக்கிறோம். நீ கரெக்டா இருக்குப்பா, நீ கரெக்டா இருக்க, அந்த பொண்ணுக்கு புச்சா மாதிரி இருக்க, எல்லாமே சரி. இப்ப பழக ஒரு 2 பேருக்கும் யாரா இருந்தாலும் சரி, அந்த பழக அந்த பாலே வந்து புளிச்சு போற மாதிரி லைஃப்ன்றது கொஞ்சம் இதுவும் அந்த அக்செப்ட் பண்ணிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? அதாவது கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் சந்தோஷமா இருப்பாங்க, அப்புறமா கஷ்டப்படுவாங்கன்றது வந்து அதெல்லாம் போய். ஏன்னா 3 மாசம் சந்தோஷமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுலயே அவங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கைய அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க புரிஞ்சு வாழல, சுகத்துக்காக பணத்துக்காக மட்டும் தான் அவங்க வாழ்ந்துக்கிறாங்கன்றது அதுலயே அந்த அர்த்தம் தெரிஞ்சிடும். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 3 மாசம் நல்லா பழக விடுறது, நல்லா சுத்த விடுறதுலாம் இதுதான் காரணம். நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீ லவ் பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்களா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் நிச்சயத்துக்கு அப்புறம் பேச விடுவாங்க. ஏன்னா 2 பேரும் புரிஞ்சுக்கணும். எப்படிடா நீ ஒரு நாள்ல நீ எப்படிடா புரிஞ்சுப்ப ஒரு பொண்ணு? அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறதுலாம் இல்ல ப்ரோ. அதாவது அந்த பொண்ணு அந்த லைஃப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீ கரெக்டா இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு வந்து மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே தெரியாம நம்ம எப்படி உடனே கல்யாணம் பண்ணி வாழ்றது? நார்மலா இப்ப ஹியூமன் பீயிங்கா யாரா இருக்காங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசம் தேவைப்படும். கரெக்டா? கண்டிப்பா. அப்பதான் வந்து நம்ம என்னதான் நடிச்சாலும் அந்த ஒரிஜினல் நம்மளுக்குள்ள இருக்க அந்த பேஸ் வந்து வெளியே வரும். கண்டிப்பா. அப்படி இல்லாம நீ திடீர்னு வந்து யாரையோ வந்து அரேஞ்ச் மேரேஜ் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அது எப்படி நல்லா இல்ல. அது நான் என்ன சொல்றேன்னா, திடீர்னு ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி இது பண்றது வந்து அது வந்து ஒரு எதிர்பாரா விதமா நடக்கிறது வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்கள பத்தி தெரியாம லவ் மேரேஜ் பண்ணுங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லாட்டி லவ் பண்ணி நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். இது சிரிப்புலாம் கிடையாது ப்ரோ. இது ஒரு வாட்டி எனக்கு பல வாட்டி போத்தப்போ இல்ல, பல வாட்டி இருந்தாலும் ஓகே தான். ஒரு வாட்டி நம்ம நம்பி நம்மளுக்காக அவங்கதான் நம்ம வாழ்க்கை, அவங்கதான் எல்லாமே. ஆமா, எல்லாரும் இப்ப உண்மையா சொல்றேன், யாருமே வந்து பொய்யா லவ் கொடுக்கவே முடியாது. பொய்யா சொல்லுவேன். ஃபேக்குன்னு இப்ப சொல்றாங்கல்ல, அப்படின்னா எதுவுமே இல்ல. இப்போ ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் ஒரு அவங்க ரியாக்ட் பண்ற விதம் தான் பிரேக்கப். அந்த இது ஃபேக்கா மீன்ஸ் யாராலுமே அப்படி ஃபேக்கா இருக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு கட்டத்துல நல்லவங்க தான். நம்ம லவ் பண்ணிருப்போம், அவங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து எவனையுமே யாரையுமே ஏமாத்தாது. எந்த ஒரு சூழ்நிலை தான் ஒரு பொண்ணோட மனசை மாத்துமே. அதுதான் சொல்றேன். அந்த சூழ்நிலை நம்மளுக்கு தெரியாதுப்பா. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த சூழ்நிலை நம்மளுக்கு தெரியாது. நம்ம பர்ஃபெக்டா இருக்கும், அந்த பொண்ணுன்னு இருக்கும். அந்த சூழ்நிலை அப்போ அந்த பொண்ணுக்கு அப்படி தோணுச்சுன்னா இப்ப நம்ம எங்க போவோம்? நம்ம எல்லாமே குடுக்குறோம். சரி விட்டுரு, எல்லாமே இந்த காசு அதுனா கூட சம்பாதிச்சுக்கலாம். எப்ப வேணா காசு எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம். நம்ம லைஃப்ல அந்த பாதி டைம் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறோம். நம்ம ஃபேமிலிக்கு கூட்டு போறோம். அந்த பொண்ணு ஃபேமிலி நம்ம ஃபேமிலியா நினைக்கணும். இவ்வளவு இருக்கு. எப்படி இந்த மேரேஜ் நீ ஏத்துக்கிறீங்க?
மேரேஜ்னு ஏத்துக்குது இல்ல ப்ரோ. நீ இந்த மேரேஜ் டாபிக் வந்து நான் அதை பத்தி நான் வந்தேன்னா இல்லன்னு சொல்ல. ஏன்னா எல்லா பொண்ணும் நம்ப கூடாது, எல்லா பொண்ணும் நம்பணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு சில பொண்ணு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஒரு பொண்ணு பணக்காரங்களா இருந்து வந்திருப்பாங்க, நல்ல வசதியா இருந்து வந்திருப்பாங்க. இந்த வசதியா இருந்து வர பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டா ஹெட்வெட் இருக்கதான் செய்யும். ஏன்னா பணம் இருக்கிறவங்கல்ல ஒரு லைட்டா ஹெட்வெட் இருக்கும். இதே கஷ்டப்படுற பொண்ணா இருந்தா நம்ம சொல்றதை கேட்கும், நம்ம பேசுறதெல்லாம் வாயில காதுல வாங்கும், காதுல வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பதில் பேசும். சில பொண்ணு வந்து நம்ம சொல்றதே காதுல வாங்காது, அது பாட்டுக்கு போன நோண்டி இருக்கும், அது பாட்டுக்கு எதனா ஒண்ணு பண்ணிருக்கோம். அதை வந்து ஆமா அந்த மாதிரி ஆமா எக்ஸ் ஆள்லாம் கிடையாது ப்ரோ. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து உன்னே ஒரு பொண்ணுக்கு இருந்திருக்கு, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திச்சு. என்ன ஏமாத்துச்சுன்னா என்ன ஏமாத்தல ப்ரோ. அது ஒரு நடந்தது இல்ல, நடந்துருக்க கூடாதுல்ல. அது வந்து நடந்துருக்கல, நான் உண்மையா இருந்திருக்கேன். உண்மையாதானே ஆக்சுவலா வந்து என்ன தப்பு தானே. அப்புறமா எப்படி இன்னொரு பொண்ணு மேல நம்பிக்கை வரும்? நான் வந்து அந்த இடத்துல இல்ல ப்ரோ. எல்லா நேரமும் நம்மளால ஒரு இடத்துல இருக்க முடியும். இது எப்படி நீ இப்ப உன்னால நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ வீட்டுல இல்லன்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணலாமா? அப்போ அதுதான் சொல்றேன். இல்ல சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்மளே வீட்டுல இல்லன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்தா நம்ம தப்பு பண்ணலாமா? நான் அந்த பொண்ணு பக்கத்துல இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா என்ன வந்து லவ் கிடையாது, அதுக்கு மேல மேரேஜே கிடையாதுடா. அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இன்ட்டு போயிடலாம். நீ போயிட்டு இப்போ இல்ல இப்போ சொல்றேன், இப்போ நீயே நம்மளும் பசங்க சரி, நம்மளுக்கு எப்படி ஆசை இருக்கோ அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் இருக்கும். அது வந்து நீ மேரேஜுக்கு பண்ணி நீ இல்ல யாருக்குன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கனா அது ஓகே. நீ மேரேஜ்னு ஒண்ணு கூட்டு வரும்போது 2 ஃபேமிலி இன்க்ளூட் ஆகுது. அதுல நம்ம மட்டும் கஷ்டப்பட மாட்டோம், நம்ம 2 ஃபேமிலியும் கஷ்டப்படும். அவ்வளவு பேரை கூப்பிட்டு ஃபேமிலியும் இருக்குதான் ப்ரோ, நான் இல்லன்னு சொல்ல. ஏன்னா 2 ஃபேமிலியோட ஒரு லிங்க் இதுல இருக்கு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு நம்மள ஏமாத்துது, ஒரு பொண்ணு நம்மள ஏமாத்திட்டு தான் போகுது அப்படின்னா நம்ம ஒரு போயிடும் இது ப்ரோ போயிடும். ஆனா சிரிக்கிறா தம்பி வா, லவ் மேரேஜ் பத்தினா என்ன நினைக்கிற? அதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்பிக்கை இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நம்பிக்கை இல்லையே. ஆமா நம்பிக்கை இல்லையே, இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போதைக்கு நம்பிக்கை இருக்காங்களா லவ் மேல? நம்பிக்கை இருக்கு. பொண்ணுங்க மேல? எல்லாரும் மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணனை நம்புறியா? யார வேணாலும் நம்பலாம். யார வேணா கேட்கல, என்ன நம்புறியா? உங்களே நம்பலாமா? என்ன இது என்ன நம்பலாம்? சரி எப்படி கார்த்தியானா? எப்படி கார்த்தியானா ஸ்மார்ட்? அது கேட்கலப்பா, கேரக்டர் வைஸ் கேக்குறேன். கேரக்டர் வைஸ் ஒரு ஹம்பிளான பர்சன், ஹம்பிள் ஒரு சாமான பர்சன். ஓகே நன்றி. நல்ல ஒரு கருத்தான ஒரு விஷயம் அது. இருக்கிற ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. ஒன் சைடு பெஸ்டா இல்ல டபுள் சைடு? எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடு பெஸ்ட். எப்பவுமே எந்த ஒன் சைடு எப்படி இருப்ப? எவ்வளவு நாள் இருப்ப ஒன் சைடு? ஆனா வந்து அதுதான் ஒன் சைடு இருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கிட்ட அங்க பேசல. ஒன் சைடுல யாரால இருக்க முடியாது. எவ்வளவு நேரம் இருப்ப? நீ முடிஞ்ச வரைக்கும் உன்னால கொடுத்தனே இருப்ப. நீ அவங்க வாங்கின அவங்க என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்களா? அது இல்லடா, அதுதான் வந்து பியூரா இருக்கும். ஒன் சைடு அவங்க கிட்ட வந்து எதுவுமே இருக்காது, அந்த லவ் தவிர வேற எதுவுமே இருக்காது. லவ் ஒன் சைடு லவ்னா நீ மட்டும் தான் லவ் பண்ணணும், நீ மட்டும் தான் கொடுக்கணும், எல்லாமே நீ தான் பண்ணணும். அங்க இருந்து எதுவுமே வராது, எதுவுமே கிடைக்காது. அதுதான் லவ். இப்ப நீ ஒன் சைடு பண்ண மாதிரி நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆமா, ஒன் சைடு லவ் தான் எப்பவுமே பெஸ்ட். நீ கமிட்டட் ஆனாலும் வந்து நீ ஒன் சைடு தான் நீ யோசிக்கணும். அந்த பொண்ணு கிட்ட இருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாதான் நீ கல்யாணமே பண்ணும். இல்லன்னு வையன் 6 மாசம் 2 பேரும் நம்மள மதிக்காம கொள்ளாம இருக்கும். நம்ம அதை பாட்டு கம்னு இப்ப சரி கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு மதிக்கலாம் என்ன பண்ணுவேன்? ஒன் சைடு லவ் பண்ணா அந்த மதிக்கல, சரி விட்டுருப்பா. ஒன் சைடா அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காத லவ் நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வேஸ்ட் இல்ல. ரெண்டுத்துக்குமே ஒரே மைண்ட் செட் தான். யாரும் கூட கடைசி வரைக்கும் வராங்களோ அவங்க எப்ப நீ எப்படி ரோட்ல இருந்தாலும் வருவாங்க. வரலையா அவங்க நீ எங்கேயோ நீ எங்க இந்த நாட்டுக்கு வந்து PM ஆனாலும் உன்னை விட்டு போயிடுவாங்க. இதுதான் லாஜிக். இதுதான் வந்து வாழ்க்கையோட கருத்து. இதுதான் நம்ம என்னதான் காசு வச்சுக்கலாம், என்னதான் ஃபேம் இருக்கலாம், நம்மள வந்து ஒரு 1 லட்சம் பேருக்கு தெரியலாம், அதுதான் மேட்டரே கிடையாது. அந்த ஒருத்தருக்காக தான் எல்லாமே வாழ்க்கை. புரியுதா உனக்கு? நான் என்ன சொல்றேன் சிம்பிளான்னு சொல்லட்டுமா? இப்ப வந்து ஒரு பொண்ணுக்காக நீ வாழ்றனா அந்த பொண்ணு முன்ன பத்தி ஒரு 10% நினைக்கணும். நீ 100% நினைக்கணும். அதுல 10% வந்து அது அதுல எதுவுமே இல்லன்னா நீ எப்படி நினைப்ப, எப்படி வாழ்வ, எப்படி குடும்பம்? அந்த மைண்ட் செட் வந்தாதான் நான் லவ் பண்ணுவேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. இப்ப நான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த பொண்ணு கிட்ட லவ் பண்றேன்னா அந்த பொண்ணு எனக்கு லவ் கொடுக்கணும். அப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தப்பு. அது அவங்க தரணும். நம்ம கேட்டு தரத்து பேர் லவ் கிடையாது. நம்ம கேட்க முடியாது.
அப்படி பண்றது வந்து ஒரு இதுவா இருக்காது ப்ரோ. இது வந்து ஒரு தனியான ஒரு நான் சொல்றது கரெக்டா தம்பி சொல்றது கரெக்டா? நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானா? நம்மள வந்து நம்ம என் மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம வந்து யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது, நம்மளே அதே மாதிரி ஹர்ட் பண்ண கூடாது. நான் யாருமே இப்ப ஹர்ட் பண்ணல, நானும் அது எக்ஸ்பெக்ட் பண்ண தப்பு இல்ல. அவ்வளவுதான். நம்ம வேலையை போண்டு நம்ம வீடு வந்து அப்படி இருந்துக்கலாம். பொண்ணு வரட்டும் போட்டோம், அது பிரச்சனை கிடையாதுடா. ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அது காப்பாத்தணும். கமிட்மெண்ட்ன்றது இப்ப ஒன்னு சொல்லட்டுமா, சிம்பிளா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து புருஷன் சம்பாதிச்சாதான் பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடுற நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு புருஷனை பொண்டாட்டியா வேலைக்கு போனாதான் வீடு ரன் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது புருஷனா வேலைக்கு போனா பொண்டாட்டியா வேலைக்கு போடுவானா அந்த இடத்துல எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு வராது. அப்படி இருக்கும்போது ஒன்னா வாழ வேண்டிய நேரத்துல கரெக்டான நேரத்துல கரெக்டா அப்ப புரிஞ்சுக்க வாழணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒன்னாவும் இருக்க மாட்டாங்க, ஒரு பக்கம் வேலைக்காம போயிடுவாங்க, இன்னொருத்தரும் வச்சுதான் இருப்பாங்க, வெளியே சுத்தினே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? மைண்ட் செட் வந்து ஓப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஓப்பு இருந்தா கல்யாணம் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடிஞ்சா கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கை ஒரு 100% பத்தாது, இப்போனா 200% வேற இந்த ஜெனரேஷன்ல. அந்த இது யாருன்னா உங்களுக்கு கொடுக்க தந்தா லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. இந்த லவ்னு பேரே வந்து ரொம்ப நேரம் ஏதோ சொல்ல வரோம். அப்படி இல்லன்னா கூட கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துருங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்லு. ஒன்னும் இல்ல ப்ரோ, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட பொண்ணாட்டி சந்தேகப்படுறது, பொண்ணாட்டி என்ன யார்கிட்ட பேசுது, போன் ரெகுலரா பின்னாடி இல்லடா பத்த வச்சுக்கிறாங்க, அதனாலதான் புகை வருது. புரியுதா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? சந்தேகம்ன்றது வந்து நீ ஒரு தப்பு பண்ணாதான் உன் மேல சந்தேகம் வரும். யாருமே சைக்கோ கிடையாது, சந்தேகம் வராதுல்ல. இந்த இடத்துல பத்த வச்சுக்கிறாங்க, அதனாலதான் புகை வருது. அந்த அங்க பத்த வைக்கலன்னா புகை வராது. புகை வராம வந்து நமக்கு வாசனை வராது, அந்த புகை வாசனை. அதனாலதான் ஏன் பத்த வச்சுன்னு கேக்குறோம். சந்தேகம் தெரியுமா? இப்ப ரோட்ல ஒருத்தன் போறான், அவன் ஒய்ஃபோ அவன் லவ்வரோ போகுது, அந்த பையன் நோண்டு நீ ரோடு வீட்டுக்கு போய் அது நேச்சுரல் கிடையாதுடா டேய். சந்தேகம்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்குது, அந்த உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்கிட்ட பேசி உன் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுற, அது ஒரு பொசசிவ் சந்தேகம். ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் அந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ணி பேசுனா அது தப்பு இல்ல. அது கரெக்ட் தான். நான் சொல்றது அதுதான். நீ சொல்றது வேற, நான் சொல்றது வேற. சந்தேகம் நார்மலா பொசசிவ் இருந்தா தானே லவ். நான் யாரு கூட வேணா போலாம்ப்பா, நீ யாரு கூட வேணா போ. நான் அந்த இதுல அங்க அந்த இடத்துல ஒரு லவ் இருக்காது. என்ன தப்பு பண்ற அதே தப்பு தான் உங்க வைஃப் பண்ணும். ஆமா உண்மைதான். நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதுதான் நம்ம வைஃப் பண்ண. ஏன்னா நீயே பண்ற, நான் பண்ண மாட்டேன் கேக்குறேன். நான் வந்து நம்ம வந்து கேக்குறோம்ல, நீ யாரோட பேச? நீ உண்மையா இருந்துக்கிட்ட லவ் பண்ணும்போது? நான் இருந்ததுனால தான் சொல்றேன். உண்மையா இருந்திருக்கல. நான் 200% நான் லவ் பண்ணவங்க கிட்ட உண்மையா இருந்திருக்கேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து அந்த டியூட் படத்துல ஒண்ணு வந்தது, அந்த படம் பார்த்தேன், டியூட் படம். அதுல அந்த ஒரு சீன் இருக்கும்ல, அந்த அவர் வந்து அழுதுட்டு ஒண்ணு சொல்லுவாரு, நான் இதுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி வேணா எவ்வளவு பேர் இருக்கலாம், உனக்கு கத்தது வந்து என்னால யாரையும் யோசிக்க முடியல. அதுதான் உண்மை. நிறைய பசங்க வாழ்க்கை அப்படிதான் போகுது. ஆனா அதுல என்ன பாத்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க, முன்னாடி இருக்காங்க ஆளு சொல்றா, அதான் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் கொடுத்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அப்புறமா அவன் ஃபீல் பண்ணுவான். ஆமா, அவன் ஃபீல் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து அப்பயும் வந்து இது பண்றாங்க பத்தியா. அதுதான் அந்த லவ். அது ஜோக்கத்தனமாவே இருக்கட்டும், அவ்வளவுதான் அது லவ். நம்ம குத்த லவ் உண்மைதான். ஆனா வந்து அவன் அந்த ரெண்டாவது ஒருத்தருக்கான்ல, அவன் எவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு லவ் குத்தாலும் முதல்ல இருக்கவன் குத்த லவ் வந்து கிடைக்கவே கிடையாது. அது வந்து வரும்போது தக்க வச்சுக்கணும். ஆமா, அதான் விட்டுற கூடாது. வாழ்க்கையில லவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையான லவ் கிடைக்கிறது அது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ, சந்தேகப்படுறது இது பண்றதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா இப்ப வேற 2K கிட்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் லவ்வே கிடையாது. அது ஒரு மாசம் லவ் பண்றாங்க, அடுத்த மாசம் கல்யாணம் பண்றாங்க. அதுல பாதி பேர் இப்ப அதனாலயே கேஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு. இது உண்மை ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். அந்த செக்ஷுவல் லைஃப் உள்ள போறீங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தான். நம்ம பசங்க ஷூட்டிங் ஃப்ரண்ட்ல சொன்னீங்கன்னா வருவாங்க, எடுத்துருவான் அங்க. அதான் எடுப்பான். என்னதுடா சொல்லினா, அதான் 2 செகண்ட். அந்த செக்ஷுவல் லைஃப்னா வந்து ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் தான்.
அதுக்காக அந்த பாடி நீட்டுக்காக வந்து லவ்வ வந்து கொச்சப்படுத்திடாதீங்க. அது லவ்னு பேர் சொல்லிட்டு அந்த ஏமாத்தத்தோ இந்த ஆனா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, நான் என் கண்ணு இருக்க பார்த்து 5-6 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் 10 வருஷம் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கதான். அது எதனால சொல்லுங்க. சரி, அப்ப ஏன் அவ்வளவு பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது? டிவோர்ஸ் ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும்? பேசு. நானும் சொல்றேன், நீ சொல்ற மாதிரி நீ சொல்ற மாதிரி 5-6 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. 10-12 வருஷம் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணவங்களும் இருக்காங்க. ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ, நம்ம மக்கள் கிட்டே கொடுத்துருவோம். அவங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்களோ அத வந்து ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம். அவங்களே அவங்க கிட்டே வந்து விட்டுலாம். அவங்க லைஃப் அவங்க சந்தோஷமா வாழுங்க, அவ்வளவுதான். மத்தவங்க லைஃப் வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து டவுன் ஆகவே தேவையில்ல. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அது மட்டும் ப்ரோ. லவ் பண்றியா ப்ரோ? நீ லவ் பண்ணலாமே வேணாவா? பண்ணக்கூடாது இல்ல, வேஸ்ட் இல்ல ப்ரோ. லவ் பண்றியா? இங்க வா, உள்ள வா. லவ் பண்றியா? இல்ல நான் பண்ணல. லவ் பண்ணலாமே வேணாவா? பண்ணக்கூடாது. நான் கேக்குற பாதி பசங்க கிட்ட முக்காவாசி பசங்க இங்க இதுதான் சொல்லுவானுங்க. புரியுதா? நீ இந்த கல்யாண மைண்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்துரு. கிடையாது ப்ரோ, லவ் பண்ணக்கூடாது யார் சொன்னது? இவ்வளவு செருப்படி இருக்கு. சாணிய முக்கியம் அச்சாலும் அந்த சில நாய்ங்க இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. எத்தனை வாட்டி அச்சாலும் திருப்பியும் லவ் தான் வேணும், கல்யாணம் தான் வேணும். நம்மள நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கலாம், தப்பு இல்ல. அது அவங்க கிட்ட வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. வயசு போயிட்டா திருப்பியும் வராது. ஜாலியா இருந்துக்கோ. நான் தனியா ஜாலியா தானே இருக்கேன். அப்பனா சரி. கஷ்டப்பட்டாதான் தப்பு. நீ உள்ள பொண்ணு வேணும், பொண்ணு வேணும், வேணும் 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 பொண்ணு வேணும். இந்த எஸ்டிஆர் சொல்ற மாதிரி தான் ப்ரோ. உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 24 தான். உன்னோட அதிக வயசு தானே எனக்கு. உன்னோட ஒரு 4 மடங்கு 4 வயசு மேல அதிக வயசு தானே எனக்கு. நானே வந்து அது இது பண்ணல. நீ இந்த வயசு உள்ள நீ இது பண்ண. கல்யாணத்தை பத்தி நானே சொல்றேன். வீட்டுல பொண்ணு வீட்டுல பொண்ணு பாக்குறேன். நானும் சொல்றேன். காதல் வேணாம், நம்மளுக்கு வேணாம். நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஆமா என்ன தம்பி? கரெக்ட். நீயும் வேணாம். நான் லவ் வேணாம். நல்ல பொண்ணா வேணா சொல்லு. அது எந்த முள்ள கஞ்சாடி பொண்ணு கூட சொல்லு. ஆமா இருக்கும். மனப்பாக்கமா போரூரா? எந்த போரூர் பேசுனா மனப்பாக்கம் போஸ்ட்ல மாட்டி போற. சரி, லவ் வேணாம். லவ் வந்து கொடுங்க, குடுக்கறதுக்கு தான் லவ் கொடுங்க. ஆனா அளவா கொடுங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதுதான் பண்ணாதான் திருப்பி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. லவ் பண்றவங்க வந்து லவ் பண்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. சில பேர் பேச்சு போற எதுவுமே பாக்காம இருந்தா சரி, எல்லாத்தையும் பார்த்து நம்ம தனியா போகும்போது அந்த இடத்துல எனக்குன்னா வாங்கி பிளாஸ்ட் பண்ணணும்னு தோணும். சில பேர்லாம் வந்து சாப்பிடவே விடுவாங்க. நானா விட்டுக்கிறேன் ப்ரோ. டெய்லி அங்கன்னா பாக்கும்போதுன்னா போகும்போதே உண்மை எதுனா ஆகும்டா. சில பேர் பையன் நல்லாவே இருக்க மாட்டான், பொண்ணு அழகா இருக்கும். பையன் நல்லா இருப்பான், பொண்ணு நல்லா பாத்தீங்கன்னா இப்ப எப்படிதான் உசார் பண்றான்னு தெரியல உனக்கு. என்ன குரங்க இன்னும் கை கால் நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எதுக்கு என்ன இது வயிற்றுங்க இருக்காங்க பாருங்க ப்ரோ. அவங்க எல்லாம் ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிடுறாங்க. அப்புறமா எங்கங்க எங்களுக்கு கிடைக்கும்? புரிஞ்சுக்கங்க. பொண்ணுங்களா இருந்தா சரி, பசங்களா இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க. நிறைய பசங்க சிங்கிளாவே ஜாலியா தான் இருக்காங்க. நீங்க லவ் பண்றதுனாலதான் அந்த வெறுப்பே ஆகுது. எனக்கு உண்மையாவே ஜாலியா இருக்கும். வெறுப்பு ஆகுதுன்னா வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னொன்னு ப்ரோ, நம்ம காசு நம்ம கிட்ட இருக்கும். ஆமா, காசு நம்ம காசு எப்படி வேணா செலவு பண்ணலாம். நம்ம எப்படி வேணா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம நினைச்ச துணி வாங்கலாம், நம்ம நினைச்ச இடத்துக்கு போலாம். ஆனா லவ் பண்ணா நீ அங்க ஏன் போற, என் கூட இன்னைக்கு வா, சும்மா தானே இருக்கிறேன். நம்ம ஏதாச்சும் நல்லா சந்தோஷமா சுத்துவான், சிங்கிளா சுத்துவான் நல்லா சூப்பரா இருப்பான், ஆளு பேரா இருப்பான். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அவன் வெயில்ல திரிச்சு புகை பின்னாடி நின்ன மாதிரி ஆயிடுவான். வெளியே லாரி சவுண்ட் போது தப்பா எடுத்துக்காதீங்க. ஷூட்டிங்ல இருக்கும், அதனால இப்படி போயிட்டு இருக்கு.
அடிக்கடி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. இங்க பின்னாடி திங்ஸ் எல்லாம் வேற வச்சிட்டு இருக்காங்க. சோ வந்து லவ் பண்ணுங்க. என் கண்ணு முன்னாடி லவ் பண்ணுங்க, கண்ணு முன்னாடி பண்ணாதீங்கன்றாரு. இது கூட பரவாயில்ல ப்ரோ. நானு போன வாரம் இல்ல, இந்த டக் லைஃப் வந்துச்சு பாத்தீங்களா? டக் லைஃப் வந்து ஆகுதுடா, எப்பயோ ஆகுதுடா. அதான் ப்ரோ, அப்ப நான் படத்துக்கு போனேன். அப்ப எல்லாம் கப்பிள்ஸா வந்திருக்கானுங்க ப்ரோ. இங்க வா, லவ் பண்ணலாமா ப்ரோ? வாடா ப்ரோ, இங்க வா. உள்ள வா ப்ரோ. லவ் பண்ணலாமா வேணாவா? அதான் சரி, லவ் பண்ணலாம். லாஸ்ட் வரையும் லவ் பண்ணிதான் இருக்கணும். மாசத்துக்கு வருஷத்துக்கு அந்த மாதிரி லவ் பண்ணுவோம். பொண்ணுங்க நம்பலாமா வேணாவா? நம்பலாம். 50% நம்பலாம், 50% நம்பவே கூடாது. உன்ன நம்பலாமா கூடாது. நீ சொல்லு ப்ரோ, லவ் பண்ணலாமா வேணா ப்ரோ? லவ் பண்ணலாம். கரெக்டான பொண்ணு பண்ணா லவ் பண்ணலாம். கரெக்டான பொண்ணு லவ் பண்ணலாம். கரெக்டான பொண்ணு எப்படி நீ கரெக்டா பொண்ணு எப்படி ப்ரோ சொல்லுவேன்? பொண்ணு எப்படின்னு சொல்ல தெரியலையே, வாழ்ந்து காட்டினா. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? இப்ப மேட்ரிமோனி வச்சிருக்கேன் விக்னேஷ் கார்த்திக். பொண்ணு எப்படின்னா ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா அந்த 10 ரூபாய் போதும். அதே மாதிரி நினைக்கிற பொண்ணு கரெக்டானது. 1 பாயிண்ட். நம்ம 100 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 100 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்தணும். 1 பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம என்னதான் சூழ்நிலை ஒரு இதுவா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கணும். ரெண்டாவது, மூணாவது, எல்லாத்துலயுமே நம்ம கூட இருக்கணும். எல்லாத்துலயுமே கெட்ட விஷயம் எல்லாத்துலயுமே நல்ல விஷயம் நல்ல விஷயம் எல்லாத்துலயுமே லாஸ்ட் வரைக்கும் கூட இருக்கணும். ஒரு 80 வயசோ 90 வயசோ. ஆனா இன்னைக்கு 50 வயசு தான்றதே கஷ்டம். டெக்னாலஜியால உணவுலாம் சரியில்லை, தரமான பொருளுங்களும் எதுவுமே கிடையாது. அதனால 40 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, 50 வயசு இருந்தாலும் 100 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வயசு வரையும் கூட இருக்கணும். லாஸ்ட் வரையும் அவங்க தவறிட்டாலும் அவங்களுக்கோசம் நம்ம இருக்கணும், நம்ம தவறிட்டாலும் நம்மளுக்கோசம் அவங்க இருக்கணும். காதல் இந்த ஜெனரேஷன்ல காதல்லாம் ஒரு நூல்ல ஒரு காத்தாடி போனோம்னா இன்னொரு காத்தாடி ஏத்திடுறாங்க. அது வேஸ்ட். வயசு இருக்கிற வரையும் அந்த என்ஜாய் தெரியும். நம்ம ஒரு வயசுல உட்காந்தோம்னா ஐயோ அவனை விட்டுட்டோமே, விட்டுற கூடாது, விட்டுறாத தம்பி, விட்டுறாத. அண்ணன் ரொம்ப வாங்கிருக்கா போல. ஆனா தாலிய பார்த்தாவே தெரியும். ஆனா எது தெரியுமா உண்மையான லவ்? நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு குடுக்கறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான லவ். அது இல்ல, அப்பா அம்மா கத்தது வந்து ஒரு லவ் வேணும்ல, அதுதான் கேக்குறாங்க எல்லாரும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா இருக்கிறதுலயே ஹையஸ்டா லவ் பியூரா குடுக்கறதுன்னா அது வந்து அப்பா அம்மா மட்டும்தான். அம்மா அப்பா மட்டும்தான். ஆமா. குமாரு, நீ வந்து சொல்லு, லவ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. குமாரண்ணா வா. ஆமா, கல்யாணம். அதனால பாத்தீங்கன்னா லவ் பண்ணுங்க, உண்மையா லவ் பண்ணுங்க. யாருக்கும் வந்து இந்த ஃபேக் லவ் குத்து ஏமாத்தி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் போனா வரவே வராது. எல்லாத்தையும் வந்து சம்பாதிச்சிருக்கலாம். வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து சம்பாதிச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தும் டைமும் எப்பவுமே வந்து சம்பாதிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து ட்ரூ லவ் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா அத தக்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரொம்ப மாற தேவையில்ல. அவங்க கிட்ட எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணாம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸுக்கு வந்து வேல்யூ பண்ணவே போதும். அதை தாண்டி வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கவங்க வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேரு தான் ரொம்ப அந்த அதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், மாப்பிள்ள வந்து ஹெலிகாப்டர்ல வரணும், இது வரணும், வீடு வேணும், கார் வேணும், மாசம் வந்து அது ஒரு லிஸ்டாவே போட்டு கேக்குறாங்க. மாசம் 2.5 லட்சம் வந்து சம்பாதிக்கணும். அதுனா வந்து லவ்வே கிடையாது. நீ ஒரு ஹெல்த் வந்துட்டு நீ மாசம் 2000 ரூபாய் 2 லட்சம். அதே மாதிரி என்னன்னு சொல்லட்டுமா, இந்த காலத்துல வந்து செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணணும்னா வாய்ப்பு இல்ல. செட்டில்ன்றது எதுவுமே கிடையாது. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து சொல்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி கடன் இருக்கும். ஆமா. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி கடன் இல்ல. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து 1000 ரூபாய் மேல ஆசை இருக்கும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து 1 லட்சம் மேல ஆசை இருக்கும். இப்ப நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, நாளைக்கு 1 லட்சம் நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டனா 1 லட்சம் சம்பாதிப்ப. ஆனா 1 லட்சம் சம்பாதிக்கும் போது உனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. 10 லட்சம் சம்பாதிக்கணும் தான் நினைப்ப. கண்டிப்பா அதுக்குள்ள ஏஜே போயிடும். அதனால செட்டில்ன்றது லைஃப்ல எதுவுமே கிடையவே கிடையாது.
நீ இன்னைக்கு எது செட்டில் நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு போகும்போது அது வந்து உனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாம அது செட்டிலே கிடையாதுன்னு உனக்கு தோணும். நீயே யோசிப்ப, நம்ம இதுக்குதான் நான் ஆசைப்பட்டோம், இது நம்ம கிட்ட இருக்குது இப்போ. ஆனா அந்த ஆசை வந்து அடங்காது. ஆசைன்றது வந்து ஒரு மாயை, அது வந்து வந்துட்டே தான் இருக்கும். எந்த இதுக்கு நீ இப்ப வந்து சூப்பர் ஸ்டாரே ஆயிட்டானா கூட அதுக்கு அத்தது பொண்ணு, ஏன்னா சூப்பர் ஸ்டாரே ஆயிட்டாலும் அவர் வந்து அத்ததானே பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல அவரு இதுவாகி இல்லையே. இப்ப மக்களுக்காக படம் பண்றேன்னு அவர் சொன்னாலும் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு தானே பண்றாரு. அந்த 200 கோடிக்கு தானே அவர் ஆசைப்படுவாரு. புரியுதா? ஆனா இப்போ வந்து நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாலும் நம்ம அந்த டைமுக்கு நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்டாவே நம்ம போட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். அனாவசியமா நம்ம செலவு பண்றத வந்து குறைச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்லயோ இல்ல ஒரு உண்டியலோ அந்த மாதிரி நம்ம வாங்கி அதை சேர்த்து வச்சோம்னா சேவிங் முக்கியம். ஆனா ரொம்ப முக்கியம். ஆனா வந்து நீ சேவ் பண்ற சம்பளத்துல எல்லாம் சேவ் பண்ணிட்டேன்னு வையேன், நீ என்ஜாய்மெண்ட் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஒரு நாள் நீ கிளம்பு ஆயிட்டுன்னா என்ஜாய் பண்ண அந்த காசு வச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது. உன்னை யாரெல்லாம் வீல் சேர்ல தள்ளின்னு போக வேண்டாம். உண்மைதான். ஆனா சேர்த்து ஒரு லெவல் இருக்கும் தான், ஒரு லிமிட் வச்சுக்கலாம். ஆமா. இன்னொன்னு என்னன்னா சேர்த்து வச்சு கடைசியில் நம்ம எத்தனை போறதுலாம் எதுவுமே திரும்ப போறது. அதை வச்சு நம்ம வந்து இப்ப நாங்க பேசினுக்கோமா அத்த செகண்ட் என்ன ஆகுது. ஆனா இப்போ பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 ரூபாய் செலவு பண்றது கூட யோசனை பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்லாம் வந்து தாராளமா 500 ரூபாய் நோட்டு. ஆமா. ஆனா வந்து பணக்காரங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு அதை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆள் ஏத்துக்கினாலும் என்னதான் நீ இந்த உலகத்திலே பெரிய, அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அங்க இருந்து வேற ஒருத்தன் தான் இருக்கும். இந்த சாட்டிஸ்பேக்ஷன் எதுலயுமே ஆகவே ஆகாது. சாட்டிஸ்பேக்ஷன் எதுல கிடைக்கும்னா நீ போதும்னு எப்ப நினைக்கிறோ என்ஜாய் பண்ணுவாங்க, பெருசா என்ஜாய் பண்ணுவாங்க. போதும் அவன் என்ஜாய்மெண்ட் வேற, உனக்கு எது ஹாப்பினஸோ அதுதான் ஹாப்பினஸ். அது அவன் பண்றானா அது அவனுக்கு சந்தோஷம், நமக்கு கிடையாது. நமக்கு வந்து இப்ப ஆக்டிங் பேஷன், நமக்கு ஹாப்பினஸ். அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு காலைல 7 மணில இருந்து நைட்டு மறுநாள் வரைக்கும் எடுப்போம். இப்ப மத்தவங்க அந்த லவ் இருந்தா தான் அது பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லவ் இருக்கும், அந்த லவ் இருந்தாதான் அது பண்ணவே முடியும். மத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, அது நம்மளால பண்ண முடியாது. அவங்க பண்றது நம்மளால பண்ண முடியாது, நம்ம பண்றது அவங்களால பண்ண முடியாது. மத்தவங்களை பார்த்து அவனோ ஒருத்தன் சூடு கையில பட்டுச்சு நம்மளும் வச்சுக்கலாமா? கண்டிப்பா. அதே மாதிரிதான் உனக்கு உன் வாழ்க்கையில வந்து உனக்கு எது கிடைக்குமோ அது வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீ அதுக்காக ஆசைப்பட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணனா அது மட்டும் கிடைக்கும். ப்ரோ லவ் பண்றாமா வேணாம் உங்ககிட்ட கேட்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் உண்மையா இருக்காமமா? எவ்வளவு வருத்தம் தெரியுது மூஞ்சில, எவ்வளவு வருத்தம் தெரியுது. இதுக்கு மேல நம்ம எப்படி லவ் கல்யாணம் மைண்ட் செட் வரும்? வாழ்க்கையில ரொம்ப எல்லாம் ஆழ்ந்த இறங்கலா இருக்கிறீங்க. ஆழ்ந்த இறங்கலா லவ் பண்ணலாமா? ப்ரோ மூஞ்சி காமி ப்ரோ. வா ப்ரோ. இல்ல ஏன் லவ் ஏன் ப்ரோ பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது ப்ரோ. பண்ண நம்ப கூடாது, ஏமாத்திட்டு போயிடும். ஏமாத்திட்டு எப்படி ப்ரோ சொல்ற? ஏன் ப்ரோ ஏமாத்திட்டு எப்படி சொல்ற? நீ வா ப்ரோ, லவ் பண்ணலாம். உள்ள வா ப்ரோ, உள்ள வந்து சொல்லு. வா, அவங்க காதுல கேக்குற மாதிரி சொல்லு. எல்லாம் பண்ண கூடாது ப்ரோ. நான் யாரும் சொல்லி குத்து சொல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து வந்தவங்க இப்ப சொல்லி கொடுத்துருப்பாரு இவரு. எல்லாருமே வந்து போன் வச்சிருந்தானே அப்படியே வரவங்களே என்ன கதை எல்லாரும். இல்ல ப்ரோ, கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டம் தான் இருக்குது. நம்மளால நம்ம ட்ரீம்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஏதோ காஜில ஒன் சைடு லவ் சூப்பர். அது இது நம்ம பியூரா கொடுக்குறோமா இல்ல ஃபேக்கா கொடுக்குறோமா? பியூரா கொடுப்போம். அதுதாங்க. லவ் பண்ணுங்க, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம லவ் பண்ணுங்க. திருப்பி அதான் சொல்றேன். நீ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றியா ப்ரோ? இல்ல ப்ரோ. லவ் பண்ணிருக்கியா? எதனால பிரேக்கப் ஆச்சு? எதுக்கு எதிர்பார்க்கற? எக்ஸ்பெக்ட் பண்ற எதுக்கு எதிர்பார்க்கற? எதுக்கு எதிர்பார்க்கற? ஃபர்ஸ்ட் பாரு சொல்லு. நீ என்னத்துக்கு எதிர்பார்க்கற? எதனால பிரேக்கப் ஆச்சு உனக்கு? எனக்கு வந்து தெரியல ப்ரோ. அவங்க திடீர்னு கைட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. நிறைய பேருக்கு அது வந்து ஒரு நாள்ல நடக்குது. ஒரு நாள் லைஃப்ல ஒரு நாள் லவ் பண்ணி ஒரு நாளே காட்டிட்டாங்களா? இல்ல 3 வருஷம் லவ் பண்ணேன். சடன்லி அப்பாவுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் அவங்க அப்பாவுக்கு தெரியாதா? அதுதான் சொல்றேன். ஏதோ சாரி வீடியோ பார்த்துதான் சும்மா ஏதோ சொல்றேன். நீ ஏன் ப்ரோ பிரேக்கப் ஆச்சு? உனக்கு லவ் பண்ணியா? பண்ணேன் ப்ரோ. அது ஏனே தெரியல எனக்கு. ஒரு நாள் நைட்ல முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் வேற ஒருத்தனை பாத்துட்டு போயிச்சு ப்ரோ. அது அவர் கல்யாணம் ஆச்சு ப்ரோ. கல்யாணம் ஆச்சா ப்ரோ?
அதுதான் இல்லையா லவ் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த கண்ணாடி போட முடியும். லவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த கண்ணாடி. லவ் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிற? லவ்லாம் வேஸ்ட் ப்ரோ. வீட்ல சொல்ற பொண்ணே பார்த்து கல்யாணம் யார நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசணும்டா. எப்படி கல்யாணம் பண்ணி வீட்ல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ண வீட்ல பாக்குற பொண்ணு மட்டும் உண்மையா இருக்குமா? அதான் கேக்குறேன். வீட்ல பாக்குற பொண்ணு உண்மையா இருக்குன்னா சரி, வீட்ல பாத்துறாங்களே அப்படின்றதுக்கோசமாவது உண்மையா இருக்கும். அது வீட்ல பாக்குற பொண்ணு எப்படி செட் ஆகும்? நீ உனக்கு நீ என்ன பண்ண தெரியாத ஓட்டி இருக்கும். அதனால அத மீன் பண்ணி சொல்ல. ஃபீலிங்ஸ் வேல்யூ எப்படி தெரியும்? நீ என்ன பண்ணன்னு தெரியாது. ஒரு 25 வருஷம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரியாது. நீ எப்படி ஏத்துப்ப? அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியாதுடா உனக்கு. நமக்காக வாழணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா நமக்கு வாழுவாங்க ப்ரோ. வாழணும் நினைச்சாதான் வாழ முடியும். அது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா வாழும். அதுதான் ப்ரோ. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது கடவுள் கிட்ட தான் இருக்குது, நமக்கு அமையறத பொறுத்து. நம்ம இல்ல மைனா படம். இப்பெல்லாம் வந்து சூரிய வம்ச படத்துல வர தேவயானி மாதிரிலாம் இப்ப யாருக்கும் அமையது இல்ல. 10ல ஒருத்தர் அமையுது. அந்த 10ல ஒருத்தர் நம்மளா இருக்குன்னு சொல்லிட்டு விதி ஒண்ணு நினைக்கிறது இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் மைனா படத்துல வர போலீஸ்காரன் பொண்டாட்டி மாதிரி தான் அமையுது. எப்ப வரீங்க அந்த மாதிரி எதுவுமே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். நானே எதுவுமே வயிற்றுல தீபாவளி கூட எனக்கு அப்படிதான் அமைஞ்சது. எனக்கு மேல வயிற்றுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பதான் தெரியுது. இல்ல வந்து எல்லாருக்கும் பத்தியா வேணான்னு மைண்ட் செட்ல இருக்கு. வேணாம். லைஃப்ல சாதிக்கணும் லவ்வே பண்ணக்கூடாது. சாதிக்கணும் லவ்வே பண்ணக்கூடாது. இவன மாதிரி அடிக்கணும் நினைக்கிறவங்க தான் வந்து லவ் பண்ணணும். அதுக்கோசமே பண்ணலையே நம்ம. ஒரு பாசம், ஒரு பாசம். உங்க அம்மா மேல பாசம். உங்க அம்மா திருப்பி கேளுப்பா, அம்மா என்ன பாசமா பாத்துக்குமா அப்படின்ட்டு. அதாவது நீ தனிமையில இருக்கும்போது ஒரு கஷ்டம் வரும். ஏன் தனி லவர்கிட்ட சொல்லுவேன். நானும் 3 வருஷமா அப்படிதான் ப்ரோ பேசுனேன். பேசுனீங்களா? அதே மாதிரி தான் பேசுனேன். எப்படி பேசுறேன் அந்த மாதிரி நம்ம ஆளே பேசுறீங்க. எல்லாமே போடுறது. ஆமா, என்ன எதுவுமே நினைக்காது. நம்ம ஹிப்பாபாதி அண்ணா இருக்காருல்ல, அதுல மியூசியம் முறுக்குல வந்து சொல்லி பாத்துட்டுமா சிங்கிளாவே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு பாத்து அவர் சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டாருப்பா. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு நிறைய பணம் பண்ணி. மியூசியம் முறுக்கு 2 வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் முறுக்குவாருப்பா, மியூசியம் முறுக்குவாருப்பா. நீ என்ன ப்ரோ சொல்ற? என்ன ப்ரோ உங்களுக்கு எந்த ப்ரொபோசல் வரலையா ப்ரோ? பாக்க பிரதீப் நீங்க சாரி ப்ரோ, விட்டு ப்ரோ. நான் சொல்ல, நீ சொல்லு ப்ரோ. உள்ள ஒண்ணு சொல்லு ப்ரோ, மூஞ்சி தெரியல. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். முன்னாடி சொல்லு ப்ரோ, கேக்குறேன் கேளு ப்ரோ. இவரு ஏதோ சொன்னாரு, லவ் பண்ண சாதிக்கணும்னா லவ் பண்ண கூடாது. ஆமா, அப்படிலாம் இல்ல. ஒருத்தவங்க நமக்கு பின்னாடி ஒரு பெண் இருந்தா கூட லவ் பண்ணிருக்கியா? இன்னும் இல்ல ப்ரோ, பண்ணல ப்ரோ. ஒரு வாட்டி கூட பண்ணது இல்ல. பண்ணது இல்ல. ஒரு வாட்டி கூடவா? பண்ணது. நீங்க பண்ணாம எப்படி சொல்றீங்க? உனக்கு 23. ஒரு வாட்டி கூடவா? ஆமா, ஒரு வாட்டி கூடவா? பாய்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் காலேஜ். ஆமா, அந்த மாதிரி. வீட்டுல அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இல்ல ப்ரோ. அப்ப இன்னும் ரொம்ப மெச்சூரிட்டி ஆகணும், நிறைய செருப்படி வாங்கணும். இப்ப தெரியாது, உங்களுக்கு நல்லா இருக்கும். பொண்ணு வாழ்க்கையில வந்துட்டு போச்சுன்னு முஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் 3வது 4வது பொண்ணு மாதிரி தெரியாது. எல்லா அனுபவம் பேசுது, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எத்தனை பொண்ணு? எனக்கு எதுவும் இல்ல ப்ரோ. லவ் பண்ண செட் ஆகல, பிரேக்கப் பண்ணிட்டேன். ஒரு 4-5 பேரு. 4-5 பேர் ஒரே 4-5 பேர். அப்ப அது வந்து லவ் கிடையாது ப்ரோ. லவ் வந்து கொடுத்திருக்க பிளே பாய்ன்றது வந்து வேற யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு அப்படி கிடையாது. லவ்ன்றது 2 ஷேர் பண்றது தான் லவ். கண்டிப்பா, அதனால தப்பு கிடையாது. புரியுதா? புரியுதா? புரியுது ப்ரோ. ப்ரோ பேசுங்க. ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கும் சொல்ல முடியாது. ஆமா, 4-5 பூவும் பூக்கும். சொல்லு ப்ரோ, என்ன சொன்னேன் ப்ரோ? ஒன் சைடு லவ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? பண்ணி பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும். நம்ம லவ் 2 சைடு. தம்பி நீ வா, உன்னை தேடி இருந்தேன். வா, லவ் பத்தி சொல்லணும். நம்ம லவ் பத்தி பேசிருக்கிறோம். இப்போ லவ் பண்ணலாமா வேணாவா? லவ் பண்ணலாமா? ஏன் ப்ரோ பண்ணிருக்கியா? யாரு? நான் பண்ணதில்ல ஒரு வாட்டி கூட. வயசு என்ன ஆகுது? 23 வயசு. ஒரு வாட்டி கூட பண்ணதில்ல. பண்ணதே இல்ல. பண்ணது யாரும் பண்ணது ஐடியா இருக்கா? ஐடியா தான் இருக்குது. சரி, தம்பி வந்து யாருன்னா புடிச்சிருந்ததுன்னா வந்து பேசுங்க. தம்பிக்கு வந்து ஐடியா இருக்கு. புடிச்சிருந்தா நல்ல பையன் தானே, நல்லா மாட்டாரிப்பான்.
அதனால கொஞ்சம் சரக்கு குடிப்பேன். அவ்வளவுதான். ஜென்ரலா பொண்ணு எதனா அது மாதிரி இந்த பொண்ணுங்க இருந்ததுன்னா கம்பெனி கொடுப்பான். 2 பேரும் சேர்ந்து சொல்றேன். கல்யாணம் பண்றதுக்கு மாத்திரை போடியா ஊசி அடி வீடியோ மட்டும் தளபதி ரசிகர்களா இருந்தா உனக்கா உனக்குப்பா பொண்ணே வேணாம். நல்லா எங்க மாமான்னு போட்டுக்கிறேன். கரெக்டா இருக்கேன். எனக்கு யாருன்னா எதனா ஒண்ணு பண்ணுவீங்க பார்த்தா சுத்தி எல்லாம் கேட்க. சொல்லு தம்பி, நீ தான் பேசணும். சொல்லு ப்ரோ. கொஞ்சம் தள்ளி அண்ணனை பத்தி சொல்றேன். அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான அண்ணன், ரொம்ப பாசமான அண்ணன். ஆமா, சரி சரி. அதனால அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். கல்யாணம் ஆகக்கூடாது, அதான் நல்லது. அதான் தங்கன்னு சொல்லிட்டீங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்க. வேணாம் நீ சொல்லு தம்பி. சிச்சுக்கினே இருக்கிறாங்கன்னா ஃபிகர் ஆகுது. பாத்து சிச்சுக்கினே இருக்கிற கேமரா பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றது எங்க லவ் பண்ணலாமா வேணாவா? லவ் பண்ணா யார பண்றது? உன்ன பொண்ணுதான் பண்ணா. நம்ம பண்ணிக்கலாமா? சொல்றா சொல்றா. நம்ம 2 பேரும் அவள்தான் முந்தே போச்சு. இல்லடா, நிறைய பொண்ணுங்க ஏமாத்திடுறாங்களா லவ் பண்ணா. பசங்களும் ஏமாத்திடுறாங்க. அதை பத்தி சொல்லு. அதை பத்தி நம்ம போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கான். கரெக்ட் தான். புரியுது புரியுது. பசங்களை ஏமாத்தவனு சொல்லும் ப்ரோ. பசங்க எல்லாம் பாவம் ப்ரோ. பசங்களை ஏமாத்தவனா பசங்க ஏமாத்தவனவா? பொண்ணுங்க வந்து பசங்களை ஏமாத்துவானு சொல்லுவாங்க. சொல்லு, நீயே சொல்லு, கேட்டுப்பாங்க. பொண்ணுங்களா பசங்களை ஏமாத்தாதீங்க. பசங்களா ரொம்ப பாவம். நீயே சொல்லு. நம்ம எஸ்டிஎஃப் சொன்ன மாதிரி தான் பசங்க ரொம்ப ரொம்ப எஸ்டிஆர் வந்துட்டு பேசு. சொல்லு ப்ரோ. நம்ம எஸ்டிஎஃப் சொன்ன மாதிரி தான். லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றான்னு முக்கியம் இல்ல, கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது தான் முக்கியம். கட்ரா கிளாஸ் முடிஞ்சா. வேற எதனா டேலண்ட் இருக்கா ப்ரோ உனக்கு? நமக்கு வந்து கம்மலா இது? ஆமாங்க. ஓகே. அத கொஞ்சம் கீழே மட்டும் போட்டு நீயே சொல்ற இந்த வயசு. இது கமல் வாய்ஸ். இது கொஞ்சம் சஜிச்சுக்கோங்க. சகிச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, நம்ம தம்பி சிங்கிளாவே இருக்க ஆசைப்படுறாரு. சசிகுமாரா? இது யாரு? சசிகுமார் சூப்பர் ஸ்டார். இல்ல சொல்லிடு. எந்த வயசு இப்படி எல்லாம் பண்ணீங்களா? அப்புறம் நான் பண்ண மாட்டேன். நீ பண்ண ஃபர்ஸ்ட். நீ பண்ணவே மாட்டியே. பண்ண மாட்டேன்ட்டு. ஜி ரொம்ப நல்லா இருக்கு ஜி நீங்க பண்றது. ஜி யாரு பேசுவா? விஜய் பிக் பாஸ். ஜி ஏன் ஜி இப்ப அத ஞாபகப்படுத்துறீங்க? ஓகே ப்ரோ, பிக் பாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? மயிர் மேல் போயிடுது. பிக் பாஸ்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதுதான் ப்ரோ போன வாரம் வச்சு நல்லா கிழிச்சு விட்டு பாவக்கா ஜூஸ் வேற குடுத்துருக்கீங்க இப்போ பிக் பாஸ்ல. ஆமா ப்ரோ. அது ஏன்னா உங்க வாய்ஸ் வந்துச்சு. சொல்லு ஏன் நடுவுல? அது ஏன்னா வாய்ஸ்லயே பசங்க நல்லா இருக்கு. இப்போ வந்து எல்லாம் கபிள்ஸா போயிட்டு இருக்காங்களா, எனக்கு வர கல்யாணம் ஆகல. அதனால வயிற்றுல நான் அதை குத்து விட்டேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லிடு, அது நாங்க எஸ்கே நத்துறோம். ஏதோ ஒண்ணு பேசு ப்ரோ, தயவு செஞ்சு ப்ரோ. வானா எல்லா விஜய் ஃபேன்ஸ் நல்லாவே இருக்கும். எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். பாத்து பேசுங்க. சொல்லு. தளபதி பாடினா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஐயோ பாரு. இப்ப தளபதி சேர்த்தீங்க. நோ, இது ஏன் வாய்ஸ்னா? ஓகே. பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா? காப்பிரைட் வந்துடும். பேசு பாடின காப்பிரைட் வந்துடும் அண்ணன் சொல்றாரு. பேசு. அதனால இப்போ ஜனநாயகன் படத்துல வந்து கார்த்திக் அண்ணனை வந்து நடிக்க வைக்கலான்னு. சூர்யாவாப்பா சரியில்லையா? நானா ஜனநாயகன்லயா? சொல்லு. எல்லாம் சும்மா இது பண்றது. பேசியா டைலாக் ஒன்று பேசு. நானப்பா டைலாக் பேசுறது? வாய்ஸ் டைலாக்கே நான் தான்பா. ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாமே. இப்போ இப்ப வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டதானமா? ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப நான் கிளம்பி போயிடுவேன்ப்பா. தயவு செஞ்சு ப்ரோ அது தொண்டு பீடி வைக்கிறேன் சொல்லி
இது இன்னொருத்தர் இருக்காரு எம்பா பைத்தியக்காரனாவே என் தம்பியை தான் வந்து கேட்கணும். தம்பி கூட வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி நீங்க சொல்லு, உங்ககிட்ட கேட்கறது லவ் பண்ணலாமே வேணாம் சொல்லு. நான் பண்ணலாம்ண்ணா, புடிச்சு உனக்கும் அவங்களுக்கும் புடிச்சிருந்தா பண்ணலாம். கல்யாணமும் பண்ணலாம். நான் இவனை மதிக்க பண்ணக்கூடாது. கல்யாண லைஃப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பேரு என்ன பண்ணா அவங்க கூட நம்ம லவ் பண்ணா ஏமாத்திடுறாங்க. அதை பத்தி நான் நினைக்கிறேன். ஏமாத்துறாங்கன்னா அப்ப நீயே ஏமாத்துறதுல தப்பு இல்லல்ல. கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் அப்படி இருக்காங்களா? கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர் தானே அப்படி இருப்பாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. உண்மையா இருக்காங்க. உண்மையான பொண்ணுங்களா இருக்காங்க. உண்மையான பொண்ணுங்க வந்து நம்மள தேடி வரமாட்டாங்க, நம்ம தேடிதான் போகணும். அப்படியா? ஆமா, பசங்க தேடி போகல இந்த காலத்துல. தேடி வரணும். எப்படி உண்மையா இருக்காங்களா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? அவங்க ஒரு கேர் பண்ற விஷயத்திலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ ரோட்ல போய் நிற்பாங்க, அந்த பொண்ணு வந்து உனக்கு கேர் பண்ணுமா? உனக்கு பிடிக்கல பார்த்தா? எனக்கு பிடிக்கும்பா, எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கும்பா எனக்கு. எல்லா பொண்ணும் உன்னை ஏமாத்தி. சரி, அண்ணனுக்கு எதனா பொண்ணு பாக்குறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் இந்த வீடியோ பாக்கவங்களே மாட்டுவாங்க. அதுக்கு இல்ல, நல்ல ஒரு லைஃப் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பார்ட்னர் வேணும். இப்ப முன்னாடி என்ன சொன்னீங்க? வேணா சொன்னப்பா, நான் சொல்றேன் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இருந்தா அப்பனா என்ன? ஒரு பள்ளத்துல ஊந்துட்டு ரொம்ப அடிபட்டு வந்து உட்காந்துக்கிறாரு இந்த இடத்துல. நான் நிறைய பள்ளத்துல எந்த பள்ளத்துல? 4 பள்ளம் 4-5 இருக்கு. 4 பள்ளம். அப்ப அந்த 4 பள்ளத்தையும் நீங்க அப்படி இல்லனா கடந்து வந்தனால அவங்கள பிடிச்சிருக்கா? எனக்கு லவ் தாண்டி வாழ்க்கையில பெரிய விஷயம் நடந்துக்குது. லவ் வந்து இப்ப பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க போய் சந்தோஷமா இருந்துருவாங்க. ஆனா அதை தாண்டி எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அடிபட்டுக்குது. அதே தாண்டி நான் உட்காந்து நிக்கிறேன். அதனால லவ் வந்து ரொம்ப கஷ்டம். அது சொல்றேன். நான் லவ் தாண்டி வந்து பட்டிருக்கேன், அதையே தாண்டி வந்து உட்காந்துருக்கேன். அதனால வந்து லவ் வந்து எனக்கு. அப்ப நீங்க அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா அப்ப மத்த இதுக்கப்புறம் வைக்க போற அடி எல்லாமே ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? பின்னாடி பேரு நல்லா ஈஸியா இருக்கும். நான் உண்மையா சொல்ல போனா கல்யாணம் 3 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அத நம்ம சந்திப்புல ஒரு சந்திச்சு அப்படி இல்ல. நம்ம 2 பேருமே என்னதான் ப்ராப்ளமா, நம்ம 2 பேரும் இல்லப்பா, நீங்க தெளிவா சொல்லு. அதான் சொல்றேன், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா ஓகே. இல்லையா டம்மால் டும்மால் தான். 3 மாசத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். இது எல்லாருக்குமே அவங்களே சொல்லுவாங்க. பாக்குறோம் கல்ல மேரேஜ் ஆயிருந்தா அவங்களே சொல்லுவாங்க. இப்ப கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க பாருங்க. ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் ப்ரோ. 3 மாசம் நல்லா இருக்கும் ப்ரோ. பீச் பார்க்க போலாம் ப்ரோ. அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லாஸ்டா ஒன்னு சொல்றேன். அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா எதனா ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா ஏன் நீங்க நானே பார்த்துப்பேன். மேரேஜ் பண்ணி எப்படி இருக்கு? வயசு தாண்டி போய் வயசாயிட்டு கல்யாணம் பண்ண முடியாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number, you know. கண்டிப்பா. ஆமா, ஏஜ் வந்து மேட்டர் கிடையாது, மனசு தான் மேட்டர். மனசு வந்து சுத்தமா ஏஜ் மேட்டர் இல்லனா. ஏஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயம், ஒரு மேட்டரா ஒன்று. அது ஓகேப்பா. அப்படி போறீங்க. ஏன் அடாப்ட் கூட பண்ணிக்கலாம். ஏஜ் இருக்கும்போதே மேரேஜ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இன்னும் அந்த லெவலுக்கு நான் போலடா. வெயிட் பண்ணுடா, இன்னும் டைம் இருக்குடா எனக்கு. அவ்வளவு வயசு ஆகுதுடா எனக்கு. அதுக்குள்ளே சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனை, எனக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் இன்னும் ஆகல. அதுதான் பிரச்சனை. உன்ன இப்ப ப்ரோ கொஞ்சம் ஃபேஸ் காட்ட சொல்லுங்க. ப்ரோக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுதான் பிரச்சனை. நீ மட்டும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து 2 குழந்தை. ஆனா இங்க எல்லாருமே கமிட்டடா தெரியலையே. அது யாரோ சொல்ல சிங்கிள்ஸ் கேட்டேன். சும்மா சொல்லிருப்பாங்கப்பா. வேணாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லடா. லவ் பண்ணலாம்னா புடிச்சிருந்தா லவ் பண்ணலாம். நீ பேசலாம்ப்பா, நீ பேசலாம். நம்ம பேச முடியுமா சொல்லு? மெஜாரிட்டி நாங்க தான். கடவுள் வந்து எல்லாருக்கும் எத்தனை ஒரு கிஃப்ட் குத்துற மாட்டாருன்னா கொடுப்பாருப்பா. குடுக்குற மாதிரி குத்துட்டு நம்மளுக்கு லைஃப்ல ஒண்ணு கொடுத்தாரு. ஆனா நல்லதா கொடுத்தாரு. ஓகே, அது வந்து 100ல 2 பேருக்கு இவங்கள மாதிரி கெட்டவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு. கொடுக்குறாரு. உண்மையா இருந்தாலும் ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணா ஏமாத்திட்டு போவாங்க. கண்டிப்பா, அதுதான் உண்மை. ஆனா ப்ரோ, ஏமாத்திட்டு போறாங்க இல்லையா, அவங்க நல்லா இருப்பாங்க.
ஆனா ஒரு கொஞ்ச நாள்ல ஏதாச்சும் ஒரு இதுல நம்மள வந்து நினைப்பாங்க. அந்த பொண்ணு வேற அவங்க கூட அந்த ரூம்ல நினைச்சுன்னு இல்ல இல்ல அவர் வந்து டியூட் படத்தை பாத்துட்டு பேசுறீங்க. அப்படி அடையாம நீ வேற அதனால படம் ப்ரோ. இப்போ நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுல இப்ப அவங்க பாத்துட்டு நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஒரு செகண்ட்ல. அது அவங்களுக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஏய் போங்கடா யாரு உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து பண்ணுங்க. என்ன வீடியோ பாய் 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 பாய்.